ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷனுக்கு பிறகு கரு நல்லா தங்கி ஸ்டேபிளாக வளர்றதுக்கு என்னென்ன உணவு வகைகள்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலராக இன்டர் கோர்ஸில் தான் நாங்கள் இருக்கோம், ஆனாலும் எனக்கு பீரியட் வந்துடுது, இது எதனால் கரு தங்கவே மாட்டேங்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவுலேஷன் டேட்டை கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் வந்து இன்டர் கோர்ஸில் இருக்கோம். ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எனக்கு வந்து இருந்துச்சு, ஆனால் கிட்டில் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோடு லைட்டாக வந்து வந்துச்சு, அதாவது செகண்ட் லைன் லைட்டாக இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு 2 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் பீரியட் வந்துருச்சு, இது எதனால் இப்படின்னு நிறைய கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக இன்டர் கோர்ஸில் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆக முடியாததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா அவங்களோட பீரியட் டைமில், அதாவது பீரியட் சைக்கிள்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பீரியட் வரக்கூடிய அந்த நாட்களில் 4 to 5 டேஸ் வரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையான சத்துக்கள் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் டைமில், அதாவது 5 டேஸ்லேருந்து 15 டேஸ் வரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 to 16 டேஸ் வரை உங்களுக்கு ஒரு வகையான சத்துக்கள் வந்து தேவைப்படும் உடம்புல. அதே மாதிரி ஓவுலேஷனுக்கு பிறகு அடுத்து பீரியட் வர வர வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் டேட் வர வர ஒரு வகையான சத்துக்கள் உங்கள் உடம்புல வந்து இருக்கணும். ஸோ அது எதுவுமே ப்ராப்பராக இல்லை அப்படின்னா உங்களுக்கு கரு நல்லா தங்கி வளராது, இந்த மாதிரி பீரியடாக வெளியே வந்துடும். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த 2 ஹார்மோனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹார்மோனோட லெவலுமே பேலன்ஸ்டாக வந்து இருக்கணும். ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து பார்த்தீங்கன்னா கரு உருவானதுக்கு அப்புறம் கருவை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி கருவை நல்லா தக்க வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கரு தங்கணும் அப்படின்னா உங்கள் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் நல்லாவே இருக்கணும். ரத்த ஓட்டம் மூலமாக தான் கருவுக்கு நியூட்ரிஷன் போய் சேரும். நல்ல பிளட் சப்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பிளட் சப்ளை நல்லா இருந்தால் தான் அந்த கரு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஹெல்த்தியாக கருவாக உருவாகி, அதாவது நல்ல ஹார்ட் பீட் வந்து குழந்தையாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொல்லக்கூடிய 10 வகையான உணவு வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். இந்த உணவு வகைகளாக நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும். கரு நல்ல ஸ்ட்ராங்காக தங்கி ஸ்டேபிளாக வளர்கிறதுக்கு, கருவாக உருவாகி நல்ல ஹார்ட் பீட் வந்து பேபியாக ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த உணவு வகைகள் எல்லாமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன உணவு வகைகள்னு 1 by 1 பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஸ்பேம் வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டிலிட்டிக்கும் இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் நல்லா சுரக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜிங்க் இருக்கிற உணவு வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் உடம்புல ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேலன்ஸ்டாக இருக்கும். கருவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஜிங்க் உள்ள உணவு வகைகள் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இது எதுலலாம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சீட்ஸில் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு முன்னாடி காலத்துலலாம் வந்து சாப்பிடக்கூடாது, அது வந்து கருவை கலைக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எள்ளு தினமும் 1 ஸ்பூன் சாப்பிட்றதுனால நீங்கள் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து இது வந்து தருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கரு நல்லா பிடிச்சு வளர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவலை வந்து இது பேலன்ஸ் பண்ணுது. ஸோ தினமும் 1 ஸ்பூன் கருப்பு எள்ளு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வந்து இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் எள்ளு எடுத்துக்கலாம். அப்படி எள்ளு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி தினமும் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து சாப்பிட்டுட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கு, ஒரு நாளைக்கு 1 எக்கு வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. மஞ்சக்கரு வெள்ளைக்கரு ரெண்டுமே சேர்த்து வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நல்லா பாயில் பண்ணாதான் மட்டுமே இருக்கணும். நல்லா பாயில் பண்ணாமல் ஆஃப் பாயிலாக இந்த மாதிரி வந்து சாப்பிட்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பச்சையாக வந்து சிலர் வந்து எக் வந்து எடுத்துப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கக்கூடாது. பாயில்டு எக்கு மட்டும் தான் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கு ஸ்பேம் மொட்டிலிட்டிக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. பெண்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரானோட லெவலை வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ண இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ 2 பேருமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கொண்ட உணவுகள், அதாவது கொழுப்பு நிறைஞ்ச உணவு, மீன், அவகோடா, ஆலிவ் ஆயில் இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து இருக்குது. தினமும் நீங்கள் மீனெண்ணெய் மாத்திரை சாப்பிட்றதும் சரி, அவகோடா சாப்பிட்றதும் சரி, ரெண்டுமே ஒரே மாதிரியான சத்துக்களை தான் உங்களுக்கு வந்து தரும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. பயிர் வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை, பச்சை பயிறு இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் சும்மா வேக வச்சு சாப்பிட்றதை விட முளைக்கட்டி நீங்கள் எடுத்துக்கும் போது இதை விட ரொம்பவே நல்லது. பிசிஓடி இருந்தாலும் சரி, இர்ரெகுலர் பீரியட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள். பருப்பு வகைகள்னா என்னென்னா தோரம்பருப்பு, சிறுபருப்பு இதெல்லாம் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பருப்பு வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குக் பண்ணி வந்து நீங்கள் சாப்பிட வேணாம். சும்மா ஒரு விசில் மட்டும் விட்டு அந்த பருப்போட தன்மை வந்து மாறாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அந்த ஷேப் வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கணும், ஆனால் வெந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி குக் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு சத்துக்கள் முழுமையாக வந்து கிடைக்கும். பருப்பு வகைகளில் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் விட்டமின் B6 உள்ள உணவுகள். விட்டமின் B6 பார்த்தீங்கன்னா ப்ரொஜெஸ்ட்ரான் நல்ல சுரக்க ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த விட்டமின் B6 எதுலலாம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ல வந்து அதிகமாக இருக்கு. நான்வெஜ் பிரியர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நான்வெஜ் வந்து எடுத்துக்கோங்க. நான்வெஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனு, மட்டனு, பீஃபு, எக்கு இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சிக்கனாக நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. பிராய்லர் சிக்கன் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், அப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உருளைக்கிழங்குல வந்து விட்டமின் B6 வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அதனால நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேக வச்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட்ரேட் நிறைஞ்ச உணவுகள். நைட்ரேட் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரத்த ஓட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். கருவோட வளர்ச்சிக்கு ரத்த ஓட்டம் ரொம்ப 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 முக்கியம். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ரத்த ஓட்டம் மூலமாக தான் நியூட்ரிஷன் கருவுக்கு போய் சேரும். அந்த நியூட்ரிஷன்லாம் சேர்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கரு நல்ல ஸ்ட்ராங்காக வந்து வளரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்ட் பீட்டும் இதுக்கு வந்து கிடைக்கும். கருவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையாக உருவாக இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நைட்ரேட் நிறைஞ்ச உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அது எதுலலாம் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொரியலாவோ, கூட்டாவோ, இல்லைன்னா சாதமாவோ, ஜூஸாவோ கூட நீங்கள் வந்து குடிக்கலாம், சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி எந்த மெத்தடில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்லிக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரேட் வந்து இருக்குது. ஸோ தினமும் ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டாவது தினமும் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயில் வறுத்து எடுத்தாலும் சரி, இல்லைன்னா பாலில் வேக வச்சு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். ஏதாவது ஒரு மெத்தடில் நீங்கள் வந்து சாப்பிடுங்க. கார்லிக் நீங்கள் எடுத்துக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பீரியடாக வந்து மாறிடும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்சது 8 மணி நேரம் தூக்கமாவது தூங்கணும். நீங்கள் இது எல்லாமே பண்ணி ப்ராப்பரான தூக்கம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூக்கம் வந்து தூங்கணும் அப்படிங்கிறது வந்து உடம்பை நல்லா ஹைட்ரேட்டாக வந்து வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து கண்டிப்பாக வந்து கம்பல்சரி வந்து குடிச்சிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த உணவு வகைகள் எல்லாமே நீங்கள் கம்பல்சரி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கரு நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக உருவாகி நல்ல ஹார்ட் பீட் வந்து குழந்தையாக உருவாக வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை என்னோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சாப்பிட்டு வந்து ப்ரெக்னென்ட் ஆனேன் அதிலிருந்து என்னோட ப்ரெக்னென்சி சம்மந்தமான வீடியோக்கள் அப்டேட் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 நீங்கள் சேனலில் போய் செக் அவுட் பண்ணி பார்த்தா வந்து உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அவ்வளோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களே வந்து சொல்லுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.